வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மண்ணளம் பொங்கிட துணை வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மண்ணளம் பொங்கிட துணை வந்தானே. வணக்கம் வேளாண் பெருமக்களே, இன்றைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் முதலில் வருவது வேளாண் செய்திகள், வேளாண் சந்தை நிலவரம் மற்றும் வேளாண் மண்டலங்களின் இன்றைய வெப்பநிலை குறித்தும், தொடரும் வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் மானாவாரிக்கேற்ற பசுந்தாள் உரங்கள் குறித்து விளக்குகிறார் சிவகங்கை மாவட்டம் செட்டிநாடு மானாவாரி வேளாண்மை ஆராய்ச்சி நிலைய ஆராய்ச்சியாளர் பி. கணேஷ் பிரபு அவர்கள். இனி வருவது வேளாண் செய்திகள். வணக்கம். வேளாண் செய்திகள். முதலில் வருவது மாத்து யோசிச்சேங்க. மீன் வளர்ப்பு முறைகள் குறித்து தஞ்சாவூர் மாவட்டம் திட்டை கிராம விவசாயி ஆர். சுரேஷ் தரும் தகவல்கள். வேளாண் ஆலோசனை நேரத்தில் மாடுகள் மற்றும் ஆடுகளை தாக்கும் புற ஒட்டுண்ணு நோய்களும் அவற்றை தடுக்கும் முறைகளும் குறித்து திருநெல்வேலி ராமையன்பட்டி கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய கால்நடை ஒட்டுண்ணியல் துறை இணை பேராசிரியர் டாக்டர் ஏ. மீனாட்சி சுந்தரம் வழங்கும் ஆலோசனைகள். தொடர்ந்து வேளாண் சந்தையில் ஊட்டி உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம். வேளாண் வானிலையில் மலை பிரதேச மண்டலங்களுக்கான வானிலை அறிவிப்பு, உழவர் மற்றும் மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. விரிவான செய்திகள். மாத்தி யோசிச்சேங்க. மீன் குஞ்சு வளர்ப்பு விவசாயிகளுக்கு நல்ல லாபத்தை ஈட்டி தரும் தொழிலாகும். ஆனால் முந்தைய காலங்களில் மீன் குஞ்சு வளர்ப்பு என்றால் அது அரசு சார்ந்த நிறுவனங்களால் மட்டுமே செயல்படுத்தப்பட்டிருந்தது. 1980 மீன்வள பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மையத்தின் மூலம் கூட்டு மீன் வளர்ப்பு நடைபெற்று வந்தது. இக்கூட்டு மீன் வளர்ப்பிற்கு தேவைப்படும் மீன் குஞ்சுகளை வங்கதேசத்திலிருந்துதான் வாங்க வேண்டிய நிலை இருந்தது. இன்று தமிழ்நாடு மீன்வள பல்கலைக்கழகத்தின் மீன்வள பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் உதவியால் செயற்கை முறையில் விவசாயிகளே மீன் குஞ்சுகளை வளர்த்து வருகின்றனர். இச்செயற்கை முறை மீன் குஞ்சு வளர்ப்பில் வெற்றி கண்ட தஞ்சாவூர் மாவட்ட திட்டை கிராம விவசாயி ஆர். சுரேஷ் தனது அனுபவங்களை கூற கேட்டபோது, ஆயிரத்தி 1995 இந்த ஃபார்மை நான் ஆரம்பித்தேன். இந்த ஃபார்மை ஆரம்பிக்கிறப்ப வந்த இடர்பாடுகள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, முன்னாடி வந்து டெக்னாலஜி அப்படிங்கிறது தெரியாமல் இருந்துச்சு. என்ன மாதிரி பண்ணலாம் அப்படிங்கிறப்போ படிப்பை முடிச்சுட்டு சில ஆராய்ச்சி கட்டுரைகளையும் எழுதிட்டு வந்தாலும் வெளியில் வர்றப்ப அதோட என்ன ப்ராக்டிக்கலாக என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இது தெரியாமல் இருந்துச்சு. அப்போ வந்து FTRCன்னு சொல்லக்கூடிய மீன்வள பயிற்சி மையம் மற்றும் FFDA மீன் வளர்ப்போர் மேம்பாட்டு முகமை 2 மூலமாக பயிற்சி அளித்தாங்க. எப்படி மீன் வளர்க்குறது அப்படின்னு சொல்லி பயிற்சியை 95 நான் எடுத்துக்கிட்டேன். அதன் மூலம் வந்து கனரா வங்கியின் உதவியோட 1 லட்ச ரூபா பணத்தோட 1 லட்ச ரூபா கடன் வாங்கி இந்த பண்ணையை ஆரம்பித்தோம். ஆற்றுலேருந்து வரக்கூடிய மீனவங்களுக்கு கூட நம்ம காம்படிட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா அவங்க வந்து மீனை வந்து பிடிச்சிட்டு வருவாங்க. ஒரு கூறு இவ்வளோன்னு சொல்லிட்டு அதாவது ஒரு 10 கிலோ 20 கிலோ இருக்கும். அதை வந்து மொத்தமாக ஏலம் விட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமேட்டு வளர்ப்பு முறை வந்த பிறகு வளர்ப்புக்கான வந்த பிறகு எவ்வளவு மீன்கள் வந்து விலையில் எடை போட்டு விற்கக்கூடிய அளவுக்கு மாற்றங்கள் வந்து நம்மளுக்கு வர ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து மீன் இனங்களில் வந்து வளர்க்கக்கூடிய டெக்னாலஜி அடாப்ட் பண்ணாலும் புதிய குறைந்த காலத்தில் வளர்க்கக்கூடிய மீனினங்களை நம்ம கண்டுபிடிச்சி வளர்க்கக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டோம். இப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு KVK மற்றும் ஃபிஷ் ஃபார்மர்ஸ் டெவலப்மெண்ட் ஏஜென்சி மீன்வள கல்லூரியிலேருந்து ட்ரைனிங் வர ஆரம்பித்தாங்க. நம்ம பண்ணைகளுக்கு புதிய யுத்திகளை கையாண்ட விதத்தில் எவ்வளவு தூரத்துக்கு நீங்கள் அதிக அளவு மகசூல் எடுக்கிறீங்க அப்படிங்கிறதுக்காக நம்மகிட்ட வந்து விவசாயிகள் வந்து விவசாய கலந்தாய்வு நம்ம நடத்திக்கிட்டு இருந்தோம். அப்போ அதில் வர்றவங்களுக்கு மீன் குஞ்சுகள் தேவைப்பட்ட காரணத்தினால மீன் குஞ்சுகளை உற்பத்தி பண்ண வேண்டிய சூழ்நிலைக்கு நாங்கள் வந்து ஆளானோம். அப்போ மீன் குஞ்சுகளை உற்பத்தி பண்ண வேண்டிய ஹேச்சரிக்கை தொழில்நுட்பத்தையும் மீன்வள கல்லூரியும் FFDA தான் எங்களுக்கு அளிச்சிச்சு. மீன்வள கல்லூரி வந்து என்னென்னா எப்படி சைனீஸ் ஹேச்சரினா எப்படி இருக்கும், அதுலேருந்து உற்பத்தி என்ன மாதிரி பண்ணலாம் அப்படிங்கிறப்ப
நாங்கள் சின்னதாக 2000 வந்து சின்ன போர்ட்டபிள் ஹேச்சரின்னு சொல்லக்கூடிய சின்ன வகை ஹேச்சரி, அதாவது எங்கே வேணாலும் மூவ் பண்ணிக்கலாம். அதில் உற்பத்தி பண்ணுறதுங்கிறது ஒரு 5லேருந்து 8 லட்சம் வரைய ஒரு ஹேச்சரிக்கு உற்பத்தி பண்ணலாம். அதற்கான தேவை என்னென்னா, நாங்கள் வந்து 2000 லிட்ரு ஓவர் டேங்குன்னு சொல்லக்கூடிய 2000 லிட்ரு டேங்கும் ஒரு ஹேச்சரியும் வச்சு ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த குஞ்சுகளை வந்து தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம் காட்டுமன்னார்குடி போன்ற ஏரியாக்களுக்கு நம்ம சப்ளை பண்ண ஆரம்பித்தோம். இந்த மீன் குஞ்சுகள் எல்லாம் சப்ளை பண்ணுறப்ப அவங்களோட தேவைப்பாடுகள் தீவனம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க. தீவனத்தை கொண்டு போய் வாங்குறதுங்கிறது கடலை புண்ணாக்கு, தவிடு போன்ற இதுக்கு வந்துக்கிட்டு இருந்தப்போ தீவனத்தை 2006 இன்ட்ரடியூஸ் பண்ணோம். தீவனம் வந்து என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு கம்பெனி தீவனங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணுறப்ப அதில் என்ன கடலை புண்ணாக்கும் மற்ற தீவனங்களுக்கு என்ன வித்தியாசம்னு பார்த்திங்கன்னா, கடலை புண்ணாக்கு தவிடுங்கிறப்ப நம்ம காசு இருக்கிறப்ப கடலை புண்ணாக்கு வாங்குவாங்க, காசு இல்லாதப்ப தவிடு மட்டும் போட்டுக்கிட்டு வளர்த்துக்கிட்டு இருப்பாங்க. இதனால் என்ன பண்ணுன்னா, குளத்தோட தரம் கெட்டு போய் மீன் குஞ்சுகள் சாகக்கூடிய நிலைமைக்கு ஆளாகும். ஆனால் தீவனம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சுன்னு சொன்னால், அவங்க வந்து குறைந்த காசு இருக்கிறப்ப கம்மியான தீவனங்கள் 1 மூட்டை 2 மூட்டையோ இல்லை அதிக காசு இருக்கிறப்ப டன் கணக்கில் வாங்கி வச்சு ஒரே தரமான தீவனங்களை கொடுக்கக்கூடிய இதுக்கு அவங்கள பழக்கப்படுத்தணும். இதில் முதலீடு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னு சொன்னால், தீவனத்தில் உள்ள முதலீடு, ஹேச்சரியில் உள்ள முதலீடு எல்லாம் பார்த்திங்கன்னா, முன்னாடி 1 லட்சத்தில் ஆரம்பித்த நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இன்றைக்கி 40 லட்ச ரூபா வரைய போயிருக்கு. இதில் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, புதுசாக வரக்கூடியவர்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அவங்களுக்குள்ள என்ன பண்ணலான்னு பார்த்திங்கன்னா, முதல்ல வந்து சின்ன லெவலில் ஆரம்பிங்க. அதனால் பார்த்திங்கன்னு சொன்னால், புது டெக்னாலஜியை நாங்கள் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. என்னன்னு பார்த்திங்கன்னா, முன்னாடி வந்து யாருமே ஏரேட்டர் யூஸ் பண்ணுறதில்ல. மீன் குளங்களுக்கு ஏரேட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். 2 டயர் சிஸ்டம்னு சொல்லக்கூடிய மீன் குஞ்சுகள் உற்பத்தியில் கீழே மீன் குஞ்சுகள் இருக்கும், மேலே ஹாப்பா கட்டி வளர்த்துக்கிட்டு இருக்கோம். அதுபோல் கேஜி கல்ச்சர்னு சொல்லக்கூடிய பெரிய கண் வலைகளையும் வச்சு மீன் குஞ்சுகள் வளர்த்துக்கிட்டு இருக்கோம். அதுபோக ஏரேட்டர் யூஸ் பண்ணி குறைந்த அளவு உள்ள குளங்களில் அதிக மீன்களை வச்சு வளர்த்துக்கிட்டு இருக்கோம். இன்னொன்று வந்து மீன் குளங்கள் வெட்டுறதுக்கு முன்னாடி வந்து ஈபியில் என்ன கண்டிஷனில் நம்மளுக்கு இருக்குது, ஈபி வந்து நம்மளுக்கு ஒத்து வருமா, ஸோ தரமான அதாவது பழைய குளங்கள் வைத்திருக்கிறவங்க இல்லை அப்படின்னு சொன்னால், விவசாய நிலத்தில் விவசாய பம்ப் செட்டை யூஸ் பண்ணுறவங்களுக்கு அரசாங்கமானது ஃப்ரீயாக கரண்ட் கொடுத்துருக்காங்க. அந்த இதுக்காக அந்த ஃப்ரீ கரண்ட்டை வந்து உங்களுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் போக புதிதாக குளம் வெட்டி எனக்கு கரண்ட் இல்லை, ஈபி கரண்ட் இல்லை அப்படிங்கிறப்ப உங்களுக்கு வந்து எஃப்எஃப்டிஏங்கிற சொல்லக்கூடிய மீன்துறை மேம்பாட்டு முகமையில் போய் நீங்கள் ஒரு சர்டிஃபிகேட் வாங்கி, இந்த மாதிரி நான் மீன் குளம் வெட்ட போகிறேன், எனக்கு வந்து ஈபிக்காக பரிந்துரை பண்ணுங்கன்னு சொன்னால் அவங்க வந்து ஒரு பரிந்துரை பண்ணுவாங்க. 3A1ங்கிற டாரிஃபில் உங்களுக்கு பரிந்துரை பண்ணுவாங்க. அதுபடி குறைந்த கட்டணத்தில் நீங்கள் வந்து பயன்படுற அளவுக்கு அவங்க பண்ணி கொடுக்குறாங்க. அதாவது வெட்ட வேண்டியவங்க இப்போ புதுசாக ஆரம்பிக்கிறவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், உடனே எடுக்க வேண்டியது ஒரு இடம் இருக்கா, உடனே ஜேசிபியோ டோசரையோ கொண்டு வந்து வெட்டிட வேண்டியது. வெட்டிட்டு அந்த இடம் வந்து தேர்வாகவில்லை என்றால் அந்த இடத்துல வந்து நஷ்டத்தில் தான் வந்து நிற்கிறாங்க. அவங்க என்னென்ன சரியான இடத்த தேர்ந்தெடுக்கிறது கிடையாது, அங்கே தண்ணி இருக்கா, என்ன தண்ணி வசதிகளை பார்க்குறது கிடையாது. மீன் வளர்ப்புக்கு தண்ணி மிக முக்கியமானது. அதனால் தண்ணி வசதி உள்ள இடங்கள்லையும் உங்களுடைய தேவைகளை அறிந்தும் என்னென்ன வேணும் பண்ணலாம் அப்படிங்கிறத மீன்வளத்துறையிலையோ இல்லை நம்ம ஃபிஷரிஸ் காலேஜ் மீன்வள கல்லூரியிலையோ நீங்கள் ஆழ்ந்து நீங்கள் கேட்குறப்ப அவங்க உங்களுக்கு தரமான ஒரு அறிவுரையை வழங்குவாங்க. சாதாரணமாக இருக்கக்கூடிய நீங்கள் வந்து பெரிய அளவுக்கு வர்றதுக்கு அதிக வாய்ப்புகள் உண்டு. புதிய டெக்னாலஜி அடாப்ட் பண்ணுங்கள். அதுக்கு வந்து மீன்வள கல்லூரி மற்றும் மேம்பாட்டு முகமையில் வந்து நீங்கள் ஆலோசனை பெறுங்க. உங்களுடைய வாழ்க்கை தரம் உயர்றதுக்கு இது நல்ல சிறந்த வழியாக இருக்கும். மேலும் விவரம் பெற ஆர் சுரேஷ் அவர்களை 09360361030 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். இனி வருவது வேளாண் ஆலோசனை நேரம். கால்நடைகள் நம் நாட்டின் முக்கிய அங்கமாகும். கால்நடைகள் வீடுகளிலும் பண்ணைகளிலும் வளர்க்கப்படுகிறது. கால்நடைகள் நமக்கு நல்ல பலன்களை தருகிறது. கால்நடைகளிலிருந்து வரும் பலன்களையும் லாபத்தையும் மட்டும் பார்க்கும் நாம், கால்நடைகளுக்கு ஏற்படும் நோய்களையும் பிரச்சனைகளையும் சிந்தித்து பார்ப்பதில்லை. போதிய விழிப்புணர்வும் இல்லை.
இதில் புற ஒட்டுண்ணி நோய்கள் கால்நடைகளின் வளர்ச்சியை முற்றிலும் பாதிக்கிறது. கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் இணை பேராசிரியர் முனைவர் ஏ மீனாட்சி சுந்தரம் மாடுகள் மற்றும் ஆடுகளை தாக்கும் புற ஒட்டுண்ணி நோய்கள் குறித்தும் அவற்றை தடுக்கும் வழிமுறைகளை குறித்தும் விளக்குகிறார். புற ஒட்டுண்ணிகள் அப்படின்னு சொல்கிறோம் பார்த்திங்கன்னா அதில் முக்கியமானது வந்து பார்த்திங்கன்னா கொசுக்கள், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஈக்கள், மூட்டைப்பூச்சி, தெள்ளுப்பூச்சி, பேன்கள், உண்ணிகள் மற்றும் சொறி உண்ணி ஆகியவை எல்லாமே வந்து இந்த புற ஒட்டுண்ணிகள் வகையை சாரும். இந்த புற ஒட்டுண்ணிகள் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கால்நடைகளுடைய வளர்ச்சியை பாதிப்பதோடு மட்டுமல்லாமல் சிறிய குட்டிகளில் வந்து இறப்பை ஏற்படுத்துகிற அளவுக்கு வந்து இது வந்து ஒரு முக்கியமான ஒட்டுண்ணி வகைகளாகும். இப்போ இது எப்படி ஏற்படுது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக வந்து அசுத்தமான கொட்டகை பராமரிப்பு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா குறிப்பிட்ட இடத்துல வந்து இவ்வளவு ஆடுகள் தான் அடைக்க முடியும் அப்படிங்கிற இடத்துல வந்து நம்ம அளவுக்கு அதிகமான எண்ணிக்கையில் வந்து ஆடுகளை அடைக்கிறது, அப்புறம் வந்து சுத்தமாக இல்லாமல் அதாவது இறந்த கால்நடைகளை வந்து அப்புறப்படுத்தாமல் விட்டுறது, அப்புறம் தீவனம் தண்ணீர் தொட்டிகளை வந்து கழுகாமல் விட்டுறது, இது எல்லாமே வந்து இந்த புற ஒட்டுண்ணிகள் பரவுவதற்கு வந்து முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்லலாம். சரி, இந்த புற ஒட்டுண்ணிகளால் வந்து என்னென்ன பாதிப்பு ஏற்படுது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா முதல்ல வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஆடுகளை வந்து மேய விடாமல் வளர்ச்சியை வந்து பாதிக்குது. ஒன்று. ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இரத்தத்தை குடிப்பதனால் வந்து இரத்த சோகை ஏற்படுகிறது. மூன்றாவது வந்து பார்த்திங்கன்னா நிறைய இரத்த ஒட்டுண்ணி நோய்களை வந்து பரப்புவதில் வந்து இது வந்து இடைநிலை காரணிகளாக செயல்படுகிறது. முதல்ல வந்து பார்த்திங்கன்னா ஈஸ்ட்ரஸ் ஓவிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மூக்குப்புழு நோய், அதாவது இது வந்து செம்மறி ஆடுகளில் குறிப்பாக 4 முதல் 6 வயது உள்ள ஆடுகளை வந்து அதிகமாக பாதிக்குது. குறிப்பாக அதிகாலை நேரங்களில் ஆடுகள் நம்ம கவனிக்கும் பொழுது இந்த அறிகுறிகளோடு ஆடுகள் தென்படும். ஸோ இதை வந்து தவிர்ப்பதற்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த ஈக்கள் உருவாகும் காலகட்டம், அதாவது ஜூன் முதல் வாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த வேப்பெண்ணெய் அப்படி இல்லைன்னா வந்து ரஃபாக்சனைன் அப்படின்னு சொல்லக்கூடிய மருந்துகளை வந்து நம்ம ஆடுகளுக்கு கொடுத்து நம்ம இது பண்ணலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஈப்புழுக்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது, அதாவது வந்து சாதாரணமாக இருக்கக்கூடிய புண்களிலேயோ இல்லை வந்து உடலினுடைய மேற்பரப்பில் வந்து இந்த ஈக்கள் வந்து முட்டைகளை இட்டு செல்லும். இந்த முட்டைகளில் இருந்து அந்த லார்வா அப்படின்னு சொல்லக்கூடிய இளம் புழுக்கள் வந்து தோலை கடித்து அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா திசுவை உண்டு புண்களை ஏற்படுத்துகிறது, அதாவது இரத்தம் கலந்த புண்களை வந்து ஏற்படுத்துகிறது. ஸோ இதை வந்து தவிர்ப்பதற்கு வந்து நம்ம பார்த்திங்கன்னா இந்த டர்பன்டைன் ஆயில் அப்படின்னு சொல்லக்கூடிய மருந்துகளை வந்து கொண்டு சுத்தப்படுத்தி நம்ம வந்து இதை வந்து அந்த புண்களுக்கு தேவையான அந்த களிம்புகளை கொண்டு நம்ம இதை ஆட்டலாம். முக்கியமானது வந்து பார்த்திங்கன்னா பேன்கள், தெள்ளுப்பூச்சிகள், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆடுகளில் வந்து தோலை அரிப்பை ஏற்படுத்தி நமைச்சலை உண்டு பண்ணும். இதில் வந்து பார்த்திங்கன்னா தெள்ளுப்பூச்சி வந்து அதனுடைய கடி வந்து மிக வலி உடையதாக இருக்கும். இதனால் வந்து இளம் குட்டிகளில் வந்து இரத்த சோகை ஏற்பட்டு இறந்து போவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமானது வந்து உண்ணிகள். ஸோ உண்ணிகளை வந்து கால்நடைகளை வந்து பெரும் பாதிப்பை ஏற்படுத்துகிறது. அன்னை முறையில் வந்து ஆடுகளை வளர்க்கும் பொழுது அந்த மருந்து குளியல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த முறையில் வந்து ஆடுகளை வந்து அந்த குளிப்பாட்டுவாங்க, அதாவது உண்ணிகளை நீக்குவதற்காக. அதாவது பார்த்திங்கன்னா ஒரு சிறிய தொட்டியில் வந்து தேவையான அளவுக்கு தண்ணீர் எடுத்துக்கிட்டு அதில் வந்து தேவையான அளவு மருந்தை வந்து கலந்து அப்புறம் ஆடுகளை வந்து அந்த மருந்து தண்ணியில் வந்து முக்கி எடுத்துருவாங்க. ஸோ வந்து முக்கி எடுக்கும் பொழுது அந்த ரோமத்தினுடைய எதிர் திசையில் வந்து நம்ம வந்து தேய்ச்சி விடுவதன் மூலம் வந்து அங்கங்கே ஒட்டிகிட்டு இருக்கக்கூடிய அந்த உண்ணிகள் எல்லாம் வந்து நம்ம கூடுமான வரைக்கும் நீக்கலாம். இது மட்டுமே நம்ம பண்ணால் வந்து இந்த உண்ணிகளுடைய தாக்கத்தை வந்து முழுமையாக ஒழிக்க முடியும் அப்படிங்கிறது கிடையாது. வந்து கொட்டையில் இருக்கக்கூடிய அந்த ஓட்டை விரிசல்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த மருந்தினுடைய அடர்த்தியை அதிகப்படுத்தி, அதாவது 1 லிட்டர் தண்ணீருக்கு 5 ml மருந்து என்ற விதத்தில் கலந்து அந்த மாதிரி வந்து விரிசல்கள் ஓட்டைகள் இருக்கக்கூடிய இடத்துல வந்து நம்ம முழுமையாக அடிப்பதன் மூலம் இதை வந்து ஓரளவுக்கு கட்டுப்படுத்தலாம். இது எப்போ செய்கிறது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே வந்து கால்நடை மருத்துவருடைய ஆலோசனையின்படி வந்து நம்ம செய்யணும். அதாவது வந்து அந்த மருந்தினுடைய விழுக்காடு வந்து எவ்வளவு எம்எல்ல எவ்வளவு தண்ணியில் எவ்வளவு மருந்து கலக்கணும் அப்படிங்கிறதுல வந்து ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். ஏன்னா வந்து இது வந்து எல்லாமே வந்து விஷம் நஞ்சுன்னு அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து வைக்கிறதுக்கு முன்னாடி கால்நடைகளுக்கு வந்து தீவனம் தண்ணீர் வந்து கொடுத்துடணும். அப்புறம் வந்து எப்போவுமே வெயில் வந்து நல்லா இருக்கக்கூடிய நேரத்தில் தான் இதை பண்ணணும். அதாவது குறிப்பாக ஒரு 7 மணிக்கு 8 மணிக்கு ஆரம்பித்து ஒரு 11 மணிக்கெலாம் வந்து முடிக்கிற மாதிரி நம்ம வந்து திட்டம் போட்டுடணும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த மருந்தை முக்கும் பொழுது கண்களிலோ இல்லை வந்து நாக்கிலையோ வந்து படாத மாதிரி பார்த்துக்கிடணும். அப்புறம் வந்து குறிப்பாக மழைக்காலங்களில் பனிக்காலங்களில் இதை செய்யாமல் இருக்கிறது வந்து ரொம்ப நல்லது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கால்நடை மருத்துவனுடைய ஆலோசனைப்படி வந்து செய்யணும். கண்டிப்பாக 2 வருடங்களுக்கு ஒரு முறை அந்த கொட்டகையினுடைய மண்ணை வந்து பெயர்த்து எடுத்து புதிதாக மண்ணை போடுவதன் மூலம் வந்து ஓரளவுக்கு இந்த புற ஒட்டுண்ணிகளின் தாக்கத்தை வந்து நம்ம கட்டுப்படுத்தலாம். மேலும் விவரம் பெற முனைவர் ஏ மீனாட்சி சுந்தரம் அவர்களை 094
43586446 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். அப்பா, ஐ புதுக்கொடை. அம்மா இங்க பாரு பாரேன், அப்பா புதுக்கொடை வாங்கிட்டு வந்திருக்காரு. எவ்வளவு அழகா இருக்குல்ல. இனிமே நீ மழையில நனைய மாட்ட. இந்தா இதை பிடி. இது நம்ம வீட்டுக்கான கொடை, நம்ம விவசாயத்துக்கான கொடை, நம்ம எதிர்கால பாதுகாப்புக்கான கொடை. என்ன சொல்றீங்க? அட கடவுளே, இது பயிர் காப்பீடுமா. பயிருக்கு வறட்சி, வெள்ளம், புயல், பூச்சி அப்புறம் நோய் தாக்கிச்சேன்னா அரசோட இந்த திட்டத்துல பயிருக்கு நஷ்டஈடு கிடைக்கும். காப்பீட்டுக்கு எவ்வளவு செலவாச்சு? ரொம்ப கம்மி. பிரீமியம் கட்டுறதுல கவர்மெண்டே பண உதவி செய்யுது. இந்திய அரசின் பயிர் காப்பீட்டு திட்டத்தின் கீழ் அறிவிக்கப்பட்ட தானிய வகைகளான நெல், கோதுமை, எண்ணெய் வித்துக்கள், ஆண்டு பயிர்கள் மற்றும் பணப்பயிர்களான கரும்பு, பருத்தி, தென்னை ஆகிய பயிர்களுக்கு காப்பீடு செய்யப்படுகிறது. காப்பீடு கட்டணத்தில் மத்திய மாநில அரசுகளால் மானிய உதவியும் தரப்படுகிறது. தேசிய வேளாண் காப்பீட்டு திட்டம், மாற்றியமைக்கப்பட்ட வேளாண் காப்பீட்டு திட்டம், வானிலை அடிப்படையிலான பயிர் காப்பீட்டு திட்டம், தென்னை மற்றும் எண்ணெய் பனை காப்பீட்டு திட்டம் ஆகியன செயல்படுத்தப்படுகின்றன. குருவி நெல் பயிருக்கு ஜூலை 31ஆம் தேதி பதிவு செய்ய கடைசி நாளாகும். மற்ற பயிர்களுக்கு மாநில அரசு மூலமாக பரிந்துரைக்கப்பட்ட 30/9/2015 கடைசி நாளாகும். பயிர் காப்பீட்டு திட்டத்திற்கு தங்கள் வட்டார விவசாய அலுவலர், வேளாண் கூட்டுறவு கடன் சங்கங்கள் அல்லது அருகாமையில் உள்ள வணிக வங்கி கிளையினை அணுகவும். மேலும் விவரங்களுக்கு 1801801551 எண்ணிலும் www.farmer.gov.in இணையதளத்தையும் பாருங்கள். அட, இந்த கொடை ரொம்ப நல்லா இருக்கே. பயிர் காப்பீட்டு திட்டத்தினால் பயனடையுங்கள், எதிர்காலத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். இனி வருவது வேளாண் சந்தை. ஊட்டி உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம். கத்தரிக்காய் 1 கிலோ 36 ரூபாய்க்கும், வெண்டைக்காய் 1 கிலோ 20 ரூபாய்க்கும், அவரைக்காய் 1 கிலோ 40 ரூபாய்க்கும், சின்ன வெங்காயம் 1 கிலோ 56 ரூபாய்க்கும், பெரிய வெங்காயம் 1 கிலோ 38 ரூபாய்க்கும், பச்சை மிளகாய் 1 கிலோ 30 ரூபாய்க்கும், தக்காளி 1 கிலோ 15 ரூபாய்க்கும், கருவேப்பிலை 1 கிலோ 30 ரூபாய்க்கும், கொத்தமல்லி 1 கிலோ 30 ரூபாய்க்கும், புதினா 1 கிலோ 40 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. இனி வருவது வேளாண் வானிலை. மலை பிரதேச மண்டல பகுதிகளான நீலகிரி மற்றும் கொடைக்கானல் ஆகிய பகுதிகளில் காற்றின் வெப்பநிலை அதிகபட்சமாக 25 டிகிரி செல்சியஸ் ஆகவும், குறைந்தபட்சமாக 18 டிகிரி செல்சியஸ் ஆகவும், காற்றின் ஒப்பு ஈரப்பதம் 59% காற்றின் வேகம் மணிக்கு 3.3 கிலோமீட்டர் ஆகவும், மண்ணின் ஈரப்பதம் 15 சென்டிமீட்டர் ஆழத்தில் 41.6% மண்ணின் வெப்பநிலை 15 சென்டிமீட்டர் ஆழத்தில் 16.3 டிகிரி செல்சியஸ் ஆகவும், மழை அளவு 25.3 மில்லிமீட்டர் ஆகவும், சூரிய கதிர்வீச்சு 447.7 கலோரி பெர் சென்டிமீட்டர் ஸ்கொயர் ஆகவும், வளிமண்டல அழுத்தம் 885.4 ஹெக்டா பாஸ்கல் அளவாகவும், இலையின் ஈரப்பதம் மணிக்கு 8.6 ஆகவும் இருந்தது. வானிலை முன்னறிவிப்பு. உழவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. பலமான காற்று தென்மேற்கு திசையிலிருந்து மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்தில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியின் கடலோர பகுதிகளில் வீசக்கூடும். இத்துடன் இன்றைய வேளாண் செய்திகள் நிறைவடைகின்றன. நன்றி, வணக்கம். வேம்பு கலந்த யூரியா. சிறந்த உற்பத்திக்காக வேம்பு கலந்த யூரியா நம் நாட்டிலேயே 70 லட்சம் டன்னாக அதிகரிக்க 6 ஆலைகள் சீரமைக்கப்படுகின்றன. FCIL-இன் கோரக்பூர், சித்ரி, தல்சர் மற்றும் ராமகுண்டம் ஆலைகள், HFCL-இன் பரௌனி மற்றும் BVFCL-இன் நாமருல் போர்ட் ஆகியன. பழம் நழுவி
பாலில் விழுந்தது போல இப்பொழுது நம் நாட்டிலேயே வேம்பு கலந்த யூரியா உற்பத்தி செய்யப்படும். இதனால் விவசாயிகளுக்கு நன்மையே விளையும். 10% வரை தானிய உற்பத்தி அதிகரிக்கும். மண்ணில் 10 - 15% நைட்ரஜன் திறன் அதிகரிக்கும். சிறந்த உற்பத்திக்கு வேம்பு கலந்த யூரியா. மண்ணின் தரத்தை அதிகரிக்க மண்ணிற்கு தேவையான சத்துக்கள் மிகவும் அவசியம். சத்துக்கள் குறைந்தால் மண் சீரற்று மாறிவிடும். இப்பிரச்சனையை தடுக்க நாம் பசுந்தாள் உரங்களை பயன்படுத்தலாம். குறிப்பாக மானாவாரி நிலங்களில் பசுந்தாள் உரங்களாக அகத்தி, சணப்பை, தக்கைப்பூண்டு போன்ற பயிர்களை பயன்படுத்தலாம். மானாவாரிக்கேற்ற பசுந்தாள் உரங்கள் குறித்து விளக்குகிறார் சிவகங்கை மாவட்டம் செட்டிநாடு மானாவாரி வேளாண்மை ஆராய்ச்சி நிலைய ஆராய்ச்சியாளர் பி. கணேஷ் பிரபு அவர்கள். மானாவாரி பயிராக பயிரிடும்போது பார்த்திங்கன்னா மண்ணில் விழுந்த தலைச்சத்து, கரும்பு சத்து மிக கம்மியாக உள்ளது. அதனால் பார்த்திங்கன்னா மண்ணினுடைய தன்மைகள், பண்புகள் பார்த்திங்கன்னா சீரற்று இருக்குது. இதை சீர்படுத்துறதுக்கு நம்ம முக்கியமாக பார்க்குறது பசுந்தாள் உரம் எவ்வாறு பயன்படுத்துறது பார்க்க போகிறோம். பசுந்தாள் உரம்ன்றது ஒன்றும் இல்லை, பசுமையான சிதைக்கப்படாத பொருளை தான் நம்ம உரமாக பயன்படுத்துகிறோம். அதுக்கு தான் பசுந்தாள் உரம்னு சொல்கிறோம். இதை நம்ம 2 வழிகளில் நம்ம பெறலாம். ஒன்று பசுந்தாள் பயிர்களை நேரடியாக காடுகள், வயல்களில் வளர்க்குற மூலமாக பெறலாம். இன்னொரு மூலம் பசுந்தாள் இலைகள் மூலமாகவும் நம்ம பசுந்தாள் பெறலாம். இந்த பசுந்தாள் உர பயிர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா சணப்பை, தக்கப்பூண்டு, அகத்தி, கொத்தவரை, பில்லிப்பயிறு போன்ற பயிர்கள். இதில் பார்த்திங்கன்னா முக்கியமாக நம்ம சணப்பையும் தக்கைப்பூண்டு தான் நம்ம அதிகமாக பயன்படுத்துகிறோம். இதில் தக்கப்பூண்டு அப்படி பார்த்திங்கன்னா தக்கப்பூண்டும் சணப்பையும் பார்த்திங்கன்னா எல்லா விதமான பருவங்களிலும் நம்ம பயிரிடலாம். குறிப்பாக மார்ச் டு ஏப்ரலில் நம்ம பண்ணுற போது பார்த்திங்கன்னா அதிகமான நம்ம மகசூல் கிடைக்கும்னு நம்ம சொல்லலாங்க. இதில் அக்டோபர் செப்டம்பரில் நம்ம போடும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் குறைவாக இருக்குன்னு சொல்லலாம். ஒரு ஹெக்டருக்கு பார்த்திங்கன்னா சணப்பூண்டு 20 - 35 - 40 கிலோ வரைக்கும் நம்ம ஒரு ஹெக்டருக்கு பரிந்துரை செய்கிறோம். அதே தக்கப்பூண்டு பார்த்திங்கன்னா ஒரு ஹெக்டருக்கு 40 கிலோ பரிந்துரை செய்கிறோங்க. இதை நம்ம விதைத்த நாளிலிருந்து 40 - 45 நாளில் பார்த்திங்கன்னா மடக்கி உழுதல் போது மண்ணில் உலர்ந்த நிலையில் பார்த்திங்கன்னா சணப்பூண்டு பார்த்திங்கன்னா 15 - 18 டன் கிடைக்குங்க. இதனால் பார்த்திங்கன்னா மண்ணில் 40 - 42 கிலோ தலை சத்து நிலைநிறுத்தப்படுகிறது. ஆகவே விவசாயிகள் பார்த்திங்கன்னா செயற்கை உரத்தினை நம்ம அளவை குறைச்சிக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லலாங்க. அது மட்டும் இல்லைங்க, இப்போ தக்கப்பூண்டுன்றது பார்த்திங்கன்னா ஒரு தண்டு பகுதியில் முடிச்சலோட ஒரு குறைந்த வயதுடைய தாவரம். அது மட்டும் இல்லை, டிஎஸ்ஆர் என்ற ஒரு ரகம் அதில் வெளியிட்டிருக்காங்க. இதனால் பார்த்திங்கன்னா உப்புத்தன்மை மற்றும் ஒளி கால அளவுக்கு ஏற்றாப்பில் கிடைவு கொள்ளக்கூடியதுங்க. அதனால் நம்ம மார்ச் டு இந்த ஏப்ரலில் பயிரிட போது பார்த்திங்கன்னா தக்கப்பூண்டினுடைய மகசூல் அதிகமாக நம்மளுக்கு கிடைக்கிறது. இதை நம்ம பயன்படுத்தும் போது பார்த்திங்கன்னா மண்ணினுடைய இயல் மற்றும் உயிர் பண்புகள் சீராக பயன்படுத்துறது, மண்ணினுடைய கார அமிலத்தன்மையை சீரமாக பயன்படுத்துறது, மண்ணில் இருக்கக்கூடிய நுண்ணுயிர்களின் வளர்ச்சி அதிகமாக இருக்குங்க. அப்படி பார்க்குற போது பார்த்திங்கன்னா மண்ணினுடைய அடர்த்தி, பகுமண் அடர்த்தி குறையுதுங்க. இதனால் பார்த்திங்கன்னா மண்ணினுடைய நீர்பிடிப்பு திறன் அதிகமாகி அதிகமான ஈரப்பதத்தை தக்க வச்சுக்கிறதுங்க. அது மட்டும் இல்லாமல் மண்ணில் உள்ள நுண்ணுயிர்களின் செயல்திறன் அதிகமாக இருக்கிறதுனால நுண்ணூட்ட சுழற்சிகள் அதிகமாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் நைட்ரஜனை நிலைப்படுத்தக்கூடிய வினைகளும் அதிகமாக இருக்கிறது. அதனால் நுண்ணூட்ட சத்தினை மிக அளவாகவே நம்ம குறைபடுத்திக்கலாம்னு சொல்லிக்கலாம். மண்ணில் பார்த்திங்கன்னா ஒரு சராசரி விகிதம் பார்த்திங்கன்னா தலைச்சத்து சணப்பூண்டில் ஒரு டன்னு ஒரு டன் இருக்குதுன்னா 23 கிலோ தலைச்சத்தும் 6 கிலோ மணிச்சத்தும் 18 கிலோ சாம்பல் சத்து நம்மளுக்கு கிடைக்குதுங்க. இதில் தக்கப்பூண்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாகவே தலைச்சத்து மணிச்சத்து அதிகமாக இருக்குங்க. 35 கிலோ ஒரு டன்னுக்கு 35 கிலோ கிடைக்குதுங்க. இதே மணிச்சத்து பார்த்திங்கன்னா 6 கிலோ நம்மளுக்கு கிடைக்குதுங்க. அடுத்து சாம்பல் சத்துன்னு பார்த்திங்கன்னா 12 கிலோ நம்மளுக்கு கிடைக்குதுங்க. இந்த சணப்பையும் தக்கப்பூண்டையும் எல்லா பருவ காலங்களும் விதைக்கலாம். குறிப்பாக மார்ச் ஏப்ரலில் அதிகமாக விளைக்கிற போது அதிகமான மகசூல் கிடைக்குது. இது ஒரு ஹெக்டருக்கு பார்த்திங்கன்னா சணப்பை 35 - 40 கிலோ நம்மளுக்கு போடலாங்க. இதே தக்கப்பூண்டுறப்போ ஹெக்டருக்கு 40 கிலோ நம்ம போடுறோங்க. அப்படி விதைத்த நாளிலிருந்து 40 - 45 நாள் மடக்கி உழுவுறோங்க. உழுத அந்த உலர்ந்த நிலையில் பார்த்திங்கன்னா
15 டன்னு வந்து உலர்ந்த நிலையில் கிடைக்கிது. இது தக்கப்பூண்டுன்றது பார்த்திங்கன்னா 15லேருந்து 18 டன்னு கிடைக்குதுங்க. இவ்வாறு பார்த்திங்கன்னா ஒரு ஹெக்டேருக்கு இவ்வளோ மடக்கி உழுகிற போது சராசரியாக 40லேருந்து 42 கிலோ தலை சத்து வந்து நம்மளுக்கு மண்ணில் வந்து நிலைநிறுத்தப்படுதுங்க. மேலும் தகவல் அறிய பி. கணேஷ் பிரபு அவர்களை 09511181768 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். பிரதம மந்திரி வேளாண் நீர்ப்பாசன திட்டம் விவசாயிகளின் நன்மையை நோக்கிய முன்னேற்றம். பிரதம மந்திரி வேளாண் நீர்ப்பாசன திட்டம் ஒவ்வொரு வயலுக்கும் நீர், ஒவ்வொரு துளியிலும் அதிக விளைச்சல். சரியான நீர்ப்பாசன முறைகள் மற்றும் நீர் பாதுகாப்பின் புதிய தொழில்நுட்பங்களுடன் பூமியின் நீரளவு அதிகரிக்கும். வட்டார அளவில் நீர்ப்பாசன திட்டங்கள் நடக்கும். நீர்ப்பாசனமற்ற இடங்களிலும் நீர் பாய்ச்சுவதால் உற்பத்தி அதிகரிக்கும். இந்திய அரசின் மாபெரும் திட்டம் பிரதம மந்திரி வேளாண் நீர்ப்பாசன திட்டம். 27/7/2015 திங்கட்கிழமை அன்று பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் மாத்தி யோசிச்சேங்க பகுதியில் சொட்டு நீர் பாசனத்தில் மா அடர் நடவு மற்றும் மிளகாய் சாகுபடி முறைகள் குறித்து கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி தாலுகா காட்டுவென்றவள்ளி பகுதியைச் சார்ந்த விவசாயி ஏ. சிவகுமார் தரும் தகவல்கள். வேளாண் ஆலோசனை நேரத்தில் கறவை மாடு வளர்ப்பில் ஏற்படும் பிரச்சனைகளும் அதற்கான தீர்வுகளும் வரிசையில் வியாபார ரீதியில் ஏற்படும் பிரச்சனைகள் குறித்து திருநெல்வேலி ராமையன்பட்டி கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய கால்நடை பராமரிப்பு விரிவாக்க கல்வித்துறை பேராசிரியர் மற்றும் தலைவர் டாக்டர் சி. மணிவண்ணன் வழங்கும் ஆலோசனைகள். வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் உளுந்து மற்றும் பாசிப்பயிருக்கு ஏற்படும் நோய்களும் அதற்கான தீர்வுகளும் குறித்து புதுக்கோட்டை பம்பன் தேசிய பயிர் வகை ஆராய்ச்சி நிலைய பயிர் நோயியல் துறை பேராசிரியர் முனைவர் வி. பரணிதரன் தரும் விளக்கங்கள் ஆகியன இடம்பெறும். வேளாண் பெருமக்களே, இன்றைய நிகழ்ச்சியில் இடம்பெற்ற அனைத்து பகுதிகளும் உங்களுக்கு பயனுள்ளதாக அமையும் என நம்புகிறோம். எங்களின் வேளாண் தொழில்நுட்பங்களை நீங்கள் இணையதள வழியாகவும் காணலாம். எங்களின் இணையதள முகவரி www.youtube.com/user/agriculture சென்னை மற்றும் வேளாண்மை பற்றிய தகவல்களுக்கு www.farmers.gov.in. உங்களின் கருத்துக்களும் ஆலோசனைகளும் வரவேற்கப்படுகின்றன. அனுப்ப வேண்டிய மின்னஞ்சல் முகவரி ddagri05chennai@gmail.com. மேலும் வேளாண்மை பற்றிய விவரம் பெற 1800-180-1551 என்ற தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். மீண்டும் அடுத்த பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் பல புதிய தகவல்களோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.